ஹாய் கைஸ், நம்ம எல்லாருக்குமே ஹேரை ஸ்டைல் பண்ணிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனா இப்படி ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட நம்ம போய் முடிவெட்டுறதுக்காக போனா என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஹேர் ஸ்டைலிஸ்ட பத்தின ஒரு கதையை தான் நான் இப்போ சொல்ல போறேன். தயவு செஞ்சு இலக்கிய மனம் கொண்டவர்கள் இந்த படத்தை பார்க்க வேணாம் நான் கேட்கிறேன். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்கள் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட பேரு த ஸ்டைலிஸ்ட். ஆரம்பத்துல ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிளேர்ன்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ ஒரு ரிசர்வ் டைப்பான பொண்ணா இருக்கா. தன்னோட சலூன்ல காஃபி குடிச்சுக்கிட்டு கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாரான ஒரு லேடி கிளார் கிட்ட முடி வெட்டுறதுக்காக வராங்க. அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஸ்டைலிஸ்ட் கிளாருக்கு தான் சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது. என்னடா சொல்ற அப்படின்னு பாக்குறீங்களா? போக போக அதை பாப்பீங்க. சாராவும் முடி வெட்ட சொல்லி டை அடிக்கிறதுக்கு கிளார் கிட்ட கேட்கும் போது கிளார் சாரா குடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் ரெட் வைன் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. அவளும் அந்த வைனை குடிச்சுக்கிட்டே கிளார் கிட்ட தன்னோட குடும்ப கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ பேசுறதுல இருந்தே சாரா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றத கிளார்க் புரிஞ்சுக்கிறா. ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் அந்த கடையில இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் போனதை சாரா நோட் பண்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ அந்த வைனை ஃபுல்லா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மயக்கமாகி அந்த கிளாஸை கீழே போட்டு உடைக்கிறாங்க. அந்த கிளாஸ் உடைஞ்ச சத்தத்துக்கு கிளார் ஷாக் ஆன மாதிரியே தெரியல. ஏன்னா அவதான் அதுல ஏதோ ஒண்ணு கலந்து கொடுத்துருக்காளே. அதுக்கப்புறம் கிளார் அந்த சலூனோட கதவை ஒரு துணியை போட்டு மூடிட்டு ரொம்ப நேரமா அவ பிளான் பண்ணிட்டு இருந்த அந்த கொடூரமான செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன செயல்னு பாக்குறீங்களா? பார்த்தா நீங்களே ஷாக் ஆடுவீங்க. அவ அந்த காரியத்தை பண்றதுக்காகவே சில டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. ரொம்ப அமைதியா சாதுவா இருந்த அந்த கிளேர் அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான சைக்கோபேத்தா மாறுறாங்க. அவ மெதுவா ஒரு கத்தியை வச்சு சாராவோட ஸ்கேல்ப் அப்படியே கட் பண்ணி எடுத்து அவ தலையில இருந்து அதை அப்படியே பிரிச்சு எடுக்கிறாங்க. அடுத்த சீன்ல கிளேரும் வீட்டுக்கு போறத காட்டுறாங்க. அங்க கிளாரு ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ துணைக்கு அந்த வீட்டுல யாருமே இல்ல, ஒரே ஒரு நாய் மட்டும் தாங்க இருக்கு. வீட்டுக்கு போன கிளேரும் அங்க இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறா. அதுக்குள்ள போய் பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அவ இதே போலவே நிறைய பேரோட ஸ்கேல்ப கட் பண்ணி அதை ஒரு கலெக்ஷன் மாதிரி வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க. அவளோட கஸ்டமருங்களோட ஸ்கேல்ப் எல்லாத்தையும் ஒரு விக் மாதிரி ரெடி பண்ணி அங்க வச்சுட்டு அதை அவ தலையில மாட்டிக்கிட்டு அவங்கள மாதிரியா அவ பேசி பாக்குறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கிளார் தான் வாழ்ற வாழ்க்கையில கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம மத்தவங்க மாதிரி வாழ்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட சைக்கோ நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இதுல இருந்து நமக்கு கிளாரோட மூளை எவ்வளவு கொடூரமா செயல்படுதுன்றது தெரியுதுங்க. அடுத்த சீன்ல ஆலிவியான்ற இன்னொரு பொண்ணோட லைஃப கிளாருக்கு பக்கத்துக்கு பக்கம் வச்சு காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்துட்டு இருக்கா. ஆனா கிளாரோ தான் கடைசியா செஞ்ச கொலையில இருந்து மீள்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. கிளாரோ ஒரு காஃபி ஷாப்ல காஃபி வாங்கறதுக்காக லைன்ல நின்று இருக்கும்போது அவளோட ஷூல ஒரே ஒரு துளி ரத்தம் இருக்குங்க. அதை யாரும் நோட் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது தொடச்சிடுறா. அந்த காஃபி ஷாப்போட வெயிட்ரஸ்க்கு கிளாரா ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா கிளார் அந்த கடைக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமரா இருக்கா. ஒரு நாள் கிளார் வீட்டுல இருக்கும்போது ஆலிவியா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஏன்னா ஆலிவியாவும் கிளாரோட ஒரு கஸ்டமர் தான். ஆலிவியா தனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு கிளார் கிட்ட தான் முடிய ஸ்டைல் பண்றதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கறா. தான் வாழ்க்கையில வர எல்லாருக்குமே ரொம்ப கொடுமையான விஷயத்தை இவ பண்ணிடுறதுனால இவளும் ஆலிவியாவோட மெசேஜை கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கோ உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாதனால கிளாரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம ஆலிவியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிளாரை பத்தி அவ ஹேர் ஸ்டைல் பண்றதுல அவ மேஜிக் எல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் கிளார் கிட்ட இருந்து ஆலிவியாக்கு ஒரு மெசேஜ் வருது. அவளும் அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்றதுக்காக ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்த ஆலிவியாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா ஆலிவியாக்கு தெரியாது கிளார் அவ வீட்டு பக்கத்திலே இருந்து அவளை கண்காணிச்சிட்டு இருக்கான்னு. அடுத்த நாளும் கிளார் வழக்கம் போல தன்னோட வேலையெல்லாம் பண்ணிட்டு அந்த சலூனுக்கு போகும்போது ஆலிவியாவும் கிளாரை மீட் பண்றதுக்காக வந்துடுறா. அப்போ அவ கிளார் கிட்ட தன்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை காமிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்லும்போது Yeah, it's totally normal. கிளாராவும் அவளுக்கு செம்மையான ஒரு ஹேர் ஸ்டைல பண்ணி விடுறாங்க. இதை பார்த்த ஆலிவியாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ கிளார அப்படியே புகழ்ந்து தள்ளுறா. அதோட நிறுத்தாம அந்த பொண்ணு கிளார தன்னோட வீட்டுக்கு அன்னைக்கு சாயந்தரம் வர சொல்றா. ஏன்னா அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுதான்னு நான் செக் பண்ணணும், அதுக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது கிளாருக்கு சந்தோஷமாவும் இருக்கு, அதே நேரத்துல கன்ஃபியூஷனாவும் இருக்கு. ஆனா இப்போ ஆலிவியா ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சதுல கிளார் இப்போ கொஞ்சம் சந்தோஷப்படுறா. அன்னைக்கு நைட்டு ஆலிவியா வீட்டுக்கு கிளாரும் போறா. அவளை வெல்கம் பண்ண ஆலிவியா அவ செஞ்ச ஹேர் ஸ்டைலால தனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு
இருக்குன்றத சொல்லிக்கிட்டு தன்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறதுக்காக வீட்டுக்குள்ள போகும்போது கிளாரும் ஆலிவியாவோட ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. ஆலிவியா தன்னோட ரூம்ல இருந்து கிளாரை ஏதோ உதவிக்காக கூப்பிடும்போது அவ விறுவிறுன்னு அந்த ஷாலை தன்னோட பேக்ல போட்டுட்டு ஆலிவியாவுக்கு உதவி செய்யறதுக்கு உள்ள போறா. அவ கிளார் கிட்ட அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை மாட்டி விட சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போட்டோ அனுப்புறதுக்காக அந்த போன்ல தன்னை போட்டோ எடுக்க சொல்றா. அதுக்கப்புறம் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு வர ஆலிவியா கிளாரோட பர்சனல் லைஃபை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறா. நான் ஒரு சைக்கோ கில்லர், ஜாலிக்காக மத்தவங்க எல்லாம் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாத. கிளாரா அவகிட்ட தனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்றதையும் 17 வயசுல இருந்து நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஆலிவியா கிளாரை பார்த்து, இப்போ உங்க அப்பா அம்மா இருந்தா உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க, ஏன்னா நீ சமுதாயத்துல இவ்வளவு பெரிய ஆளா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ பேசுறதெல்லாம் கேட்கும்போது கிளாருக்கு ஆலிவியா மேல ஒரு இனம் புரியாத அன்பு உருவாகுதுங்க. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஆலிவியாவோட ஃபியான்சி சார்லின்றவர் அங்க வந்துட்டு ஆலிவியா கூட பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு கிளார் ஒரு மாதிரி அங்க ஃபீல் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. காருக்குள்ள வந்து உட்காந்துட்டு அந்த கிளாரும் சம்மந்தமே இல்லாம எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளார் தான் வழக்கமா வர காஃபி ஷாப்புக்கு வந்து அங்க இருந்த வெயிட்ரஸ் கிட்ட காஃபி கேட்கும்போது அவ கடையை சாத்திட்டோம், இதுக்கு மேல காஃபி போட முடியாதுன்னு சொல்றா. இருந்தாலும் கிளார் ஒரு ரெகுலர் கஸ்டமருங்கிறதுனால டான் அப்படின்ற அந்த வெயிட்ரஸும் கிளாருக்காக காஃபி போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கவனிக்காத சமயத்துல டானோட காஃபில கிளார் அந்த மருந்தை கலந்துடுறா. அவங்களும் அந்த காஃபியை குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிளாரா அந்த கடையை விட்டு வெளியே போயிட்டு டான் அந்த காஃபியை குடிச்சிட்டு மயக்கம் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல டான் அந்த மருந்தோட எஃபெக்ட் ஏறி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கிளார் டான் அந்த கடைக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்து வழக்கம் போல அவ பண்ற சர்ஜரியை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவ அதை செஞ்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஞாபகத்துல கண்ணா பின்னான்னு வெட்ட ஆரம்பிச்சிடுறான். இதனால டான மயக்கம் தெளிஞ்சு மெதுவா எழுந்துக்கும் போது இதை பார்த்து பேனிக்கான கிளாரும் அவங்கள நெஞ்சிலேயே பல தடவை குத்தி அப்படியே கொன்னுடுறா. அங்க இருந்த எல்லாத்தையும் அவ தொடச்சிட்டு அதை குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்துடுறா. அடுத்த நாள் கிளார் தன்னோட பேஸ்மெண்ட்ல அவ வச்சுட்டு இருந்த எல்லா விக்கியும் துணியை போட்டு மூடிட்டு இதுக்கப்புறம் அவ யாரையுமே கொலை பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த பேஸ்மெண்டோட கீயை பேஸ்மெண்ட்குள்ளேயே போட்டுட்டு கதவை இழுத்து மூடி அதை ஆணி அடிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஆலிவியா கிட்ட இருந்து கிளாருக்கு தன்னோட கல்யாணத்துக்கான பேச்சுலர் பார்ட்டிக்கு அட்டெண்ட் பண்ண சொல்லி கிளாருக்கு மெசேஜ் வருதுங்க. கிளாரும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக முடிவெடுத்துறா. சில நாள் கழிச்சு ஒரு நாள் அவ தன்னோட சலூன்ல ஒரு கஸ்டமருக்கு முடிவெட்டிட்டு இருக்கும்போது அந்த சலூனுக்கு வந்த ஒருத்தர் தன்னோட தங்கச்சி டானுங்கிறவங்க ரொம்ப நாளா காணும்னு சொல்லி அதை பத்தின ஒரு போஸ்டரை கடையில ஒட்டுறதுக்காக வந்திருக்காரு. அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்கும் போது கிளாருக்கு மனசுக்குள்ள குறுகுறுன்னு இருக்குது. அடுத்த நாள் கிளாரும் அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக முடிவெடுத்துட்டு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கா. ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக எப்படியோ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போயிடுறா. அந்த பார்ட்டிக்குள்ள போகும்போது ஃபுல்லா பொண்ணுங்களா இருக்காங்க. கிளாருக்கு இதெல்லாம் சுத்தமா பழக்கமே இல்லாதனால கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்றா. அப்போ ஆலிவியா கிளாரை வெல்கம் பண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அன்னைக்கு நைட்டு பூரா அவங்க நல்லா குடிச்சிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போதையில ஆலிவியா கிளார் கிட்ட அந்த சார்லிங்கிறவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்னு எனக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கிளார் அவ ஜாகிங் போகும்போது அவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக கூப்பிடுறா. இப்போ அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுறாங்க. அந்த நேரத்துல கிளார் ரெஸ்ட் ரூமுக்கு போறா. ஆலிவியாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ள வந்துட்ட உடனே கிளாரும் ஒரு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுல மோனிக்குன்னு ஒரு பொண்ணு ஆலிவியா ஏன் கிளாரை இந்த பார்ட்டி கூப்பிட்டா, அவளை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கிளார் அந்த பாத்ரூம்குள்ள இருந்து ரகசியமா கேட்டுட்டு இருக்காங்க. இதனால கிளார் ரொம்பவே அப்செட் ஆகி போயிடுறா. அந்த பார்ட்டியை விட்டு கிளம்பிட்டு கார்ல தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது ஆலிவியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ கிளார் அந்த மோனிக்குன்ற பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளார் அந்த வீட்டுக்குள்ள போறா. அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவ ஒரு கத்தி எடுத்து அவளை கொல்லலான்னு போய் நிக்கும் போது அந்த பெட்டுக்கு பக்கத்துல அந்த பொண்ணும் ஆலிவியாவும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை பார்த்த கிளார் மனசு மாதிரி அந்த பொண்ணை கொல்லாம வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிற கிளாரும் போன் எடுத்து ஆலிவியா கிட்ட இருந்து எதனா மெசேஜ் வந்துதான் பார்க்கும்போது அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்த மாதிரி தெரியல. அதோட விடாம வேற ஏதாவது என் கிட்ட இருந்து உதவி தேவைப்படுதான்னு ஆலிவியா கிட்ட அவ கேட்கும் போது பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆலிவியா மெசேஜ் அனுப்பிச்சிடுறா. இதனால கிளார் ரொம்பவே ஏமாற்றமாயிடுறா. ஏன்னா அவளுக்கு ஆலிவியாவோட வாழ்க்கையில ஒரு அங்கமாகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நாட்கள் செல்ல செல்ல ஆலிவியா மேல இருக்கிற அப்சஷன் கிளாருக்கு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அவளோட சோசியல் மீடியாவெல்லாம் செக் பண்ணிட்டு அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்து கிளார் ரொம்பவே கடுப்பாகிறா. அவளுக்கு இப்ப ஆலிவியா தன்னோட வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கான்றது தெரியாதனால அவளும் ஆலிவியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலையில அவ ஜாகிங் போகும்போது கிளார் அவளை நோட்ட விட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிளாருக்கு ஆலிவியாவோட மௌனம் அவளோட வேலையில கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி செய்யுதுங்க. ஒரு நாள் ஆலிவியா
ஆலிவியா வேலை செய்யற இடத்துக்கே கிளார் வந்துடுறாங்க. அவ ஆலிவியா கிட்ட கல்யாணத்துக்கு தேவையான ஏதாவது விஷயம் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு ஆச்சரியமான ஆலிவியா தான் வேலை செய்யற இடத்த கிளார் கிட்ட சொல்லவே இல்லையே, அவ எப்படி வந்தான்றத யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கிளார் கிட்ட அவ எல்லா வேலையும் தான் பாத்துக்கிறதாகவும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தனிமையில இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. கிளாருக்கு இப்போ ஆலிவியாவோட கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்ன்ற எண்ணம் வந்துருது. அவ பேசுற விஷயத்துல கொஞ்சம் நெருடல் ஏற்படுறதுனால ஆலிவியாவும் அந்த இடத்த விட்டாங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கிளாரும் ஆலிவியாவுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளை வர மாதிரி தெரியல. அவளுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் ஏறிக்கிட்டே போதுங்க. எப்படியாவது அவகிட்ட பேசணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவளுக்கு டைரக்டா போன் கால் பண்ணிடுறா. ஆனா ஆலிவியா அந்த போன் எடுப்பான்னு பார்த்தா அவளை கல்யாணம் பண்ணிக்க போற சார்லி தான் போன் எடுக்கிறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிளாரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, எல்லா விஷயத்தையும் நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம், ஆனா கல்யாணத்துக்கு நீ சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அவளுக்கு இப்போ ஆலிவியா பேச முடியாத ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம அன்னைக்கு ராத்திரி ஆலிவியா வீட்டுக்கு போயிடுறா. என் கிட்ட கூட பேசாம அப்படின்னு பிஸியா இருக்காவா அப்படின்னு பாக்குறதுக்காக கிளாரு அந்த வீட்டுக்குள்ள வந்து தேடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல வீட்டுல யாரும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்போ ஆலிவியாவோட பெட்ரூம்குள்ள போன கிளாரும் அவளோட லைஃபை இவ வாழணும்ன்றதுக்கு ஆசைப்பட்டுட்டு கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஆலிவியாவோட ஒரு நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளார் அந்த கண்ணாடியில பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளோட பர்ஃபியூம் ஒண்ணு மோந்து பார்த்து அவ வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவ உள்ளெடுத்துக்க ட்ரை பண்றா. அவளுக்கு இப்ப மைண்டுக்குள்ள என்ன விஷயம் தோணுதுன்னா, ஆலிவியாவா இப்ப அவ மாறினா அவளோட சந்தோஷமான வாழ்க்கையை இவ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுதுங்க. அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் அவ ரொம்ப நாளா வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. அந்த நேரத்துல திடீர்னு ஆலிவியாவும் வீட்டுக்கு வந்துடவே அடிச்சு புடிச்சுக்கிட்டு கிளாரா அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னல் வழியா தப்பிச்சு அங்க இருந்து ஓடிடுறா. கார்ல போயிட்டு இருக்கும் போது கிளார் அவளோட சைக்கோ தரத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. கோவமா வீட்டுக்குள்ள வந்த கிளாரும் கையில ஒரு குரோபார் எடுத்துக்கிட்டு போய் அந்த பேஸ்மெண்டோட கதவை ஓபன் பண்றா. உள்ள போன அவ அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு அவளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுன்றதுக்காக அதுல இருந்து ஒரு விக்கை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவ விக்கெல்லாம் மாட்டிக்கிட்டாலும் அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை இவளுக்கு கிடைக்காதுல, அதை நினைச்சு மனம் வருந்தி அழுதுகிட்டு இருக்கா. மறுபடியும் அவ சைக்கோவா மாறி அவளோட கோவத்தை தணிச்சுக்கிறதுக்காக ஒரு ரேண்டமான லேடியை ரோட்ல செலக்ட் பண்ணி அவளை கொல்லணுன்றதுக்காக அவ வீட்டுக்கு போய் கதவை தட்டுறா. கதவை திறந்து ஆன்சர் பண்ற அந்த லேடி கிட்ட கிளார் ஒரு போன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வராங்க. அந்த லேடியும் போன் எடுக்கிறதுக்காக போகும்போது பின்னாடி வந்த கிளார் அந்த லேடியோட கழுத்திலேயே ஒரு கத்திரிக்கோலை வச்சு குத்திடுறாங்க. இதனால அந்த லேடி அங்கேயே கீழே ரத்த வெள்ளத்துல விழுந்துடுறாங்க. அவங்க மயக்கமானதும் கிளார் அந்த லேடியோட ஸ்கேல்ப் அப்படியே கட் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஸ்கேல்ப் எடுத்து அவளோட தலைமையில வச்சுக்கிட்டு ரொம்ப கொடூரமா பீஸா சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சைக்கோவை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னதான் அவ இன்னொரு லேடியை கொலை பண்ணிருந்தாலும் அவளுக்கு ஆலிவியா மேல இருக்கிற அந்த அப்சஷன் போகவே இல்லைங்க. அடுத்த நாள் காலையில அந்த வெட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக கிளார் போகும்போது சார்லி கிளாரை வெல்கம் பண்றாரு. அந்த சர்ச்சுக்குள்ள போன கிளாரை ஆலிவியாவோட அம்மாவும் வெல்கம் பண்ணிட்டு அவளை ஆலிவியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிட்டு போய் கிளாரை விட்டுடுறாங்க. கிளாரை பார்த்ததுல ஆலிவியாக்கு இப்போ பயங்கர சந்தோஷமாயிடுது. கிளாரும் அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட ஆரம்பிக்கிறாங்க. அவ தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி ஆலிவியாவோட முடிய செம்மையா டிசைன் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல அந்த ரூம்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கும் கிளார் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு அந்த ரூம்குள்ள இருந்த பாத்ரூம்குள்ள போறா. அவ உள்ள இருக்கும்போது ஆலிவியாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து கிளார் கிட்ட ஆலிவியாக்கு ஹேர் ஸ்டைல்ல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடும்போது ஆலிவியாக்கு அந்த கரெக்ஷனை பண்ணி விட்டுட்டு கிளார் இப்போ தனியா இருக்கிறத நோட் பண்றா. அப்போ திடீர்னு கிளாருக்கு கண்ணுல தாரத்தாரியா தண்ணி கொட்ட ஆரம்பிக்குதுங்க. இத பார்த்துட்டு ஆலிவியாவும் என்ன ப்ராப்ளம்னு கிளார் கிட்ட கேட்கும்போது நான் செஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இது ஆலிவியாக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணத்துக்கான நேரமும் வந்துருச்சு. சார்லியும் இப்போ ஆலிவியாக்காக அந்த ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரங்கத்துல இருந்த எல்லாருமே இப்போ பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரங்கத்துக்குள்ள ஆலிவியா உள்ள வரும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. சார்லியோட வாழ போற எதிர்காலத்தை நினைச்சு அவ மெதுவா அந்த ஸ்டேஜை நோக்கி வந்துட்டு இருக்கா. ஒரு வழி அவளும் அந்த ஸ்டேஜ் மேல ஏறி சார்லிக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. சார்லியும் இப்போ ஆலிவியாவோட முகத்துல இருக்கிற அந்த துணியை மெதுவா விளக்கும் போது அங்க இருந்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. கிளார் தான் ஆலிவியா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவளோட ஸ்கேல்ப கட் பண்ணி தன்னோட தலையில வச்சுக்கிட்டு சைக்கோ மாதிரி வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த அந்த அரங்கத்துல இருந்த எல்லாருமே அலறி போயிடுறாங்க. அவளும் சுத்தமா மென்டல் ஆன மாதிரி அவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க இருந்த எல்லாருமே இப்போ ஆலிவியாக்கு என்ன ஆச்சுன்னு பயந்துகிட்டு அவளை போய் பாக்குறதுக்காக போறாங்க. கிளார் இப்போ அவளோட பல நாள் ஏக்கத்தினால இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. படத்தோட முடிவுல கிளாருக்கு தான் பண்ணது சரியா தப்பானே புரியல. அவளோட ஏக்கத்தினாலேயே இப்ப அவ ஒரு பயங்கரமான கொலகாரியா வந்து நிக்கிறா. அதோட படத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.